அப்ளிகேஷன். அதை எப்படி பயன்படுத்துவதுன்றது தான் அந்த படிப்பு. இது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் மேலே படிக்க போகும்போது என்ன ஆகும், அதுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும், இந்த அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தி இப்போ பிரின்சிபல்ஸும் தெரிஞ்சிச்சு, அப்ளிகேஷனும் தெரிஞ்சிச்சு, இதை அப்ளை பண்ணி ஏதாவது புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும். இதான படிப்பு. இதுக்கு ஒரு இந்த எஜுகேஷனில் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். சார் ஓகே, இப்போ உங்களோட இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நான் ஸ்பிரிச்சுவலி ஓகே, இப்போ நான் வந்து ஸ்பிரிச்சுவலி ஓகேன்னா நான் ஸ்பிரிச்சுவலி நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், ஏன்னா ஐ பிலீவ் இன் காட், ஐ பிலீவ் இன் சுப்ரீம் பவர் எல்லாமே. நிறைய பேர் இப்போ வந்து இந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்கல்ல சார். நம்ம ஆஸ்திகம் நாஸ்திகம் ரெண்டு இருக்குமா? ஆமாம். அப்போ அவங்களுக்குலாம் வந்து என்ன சார் ஒரு கோல் இருக்கு? அவர் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா சொல்கிறாங்க. அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் அதெல்லாம் உள்ளே போக வேணாம். அவர் வந்து அவர் வந்து ஒரு சித்தர் பெருமான். அவர் வந்து ஒரு பாட்டு, அவருடைய பாட்டு சிவவாக்கியருடைய இலக்கியங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு பாட்டு வருது. இந்த பாட்டை நீ எப்படி புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியாது. இதை நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சூடியே சுத்தி வந்து முணுமுணுக்கும் மந்திரங்கள் எதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். நேச்சர் தான் உன்னை ஃபங்க்ஷன் பண்ணுது. இதை நீ எப்படி புரிஞ்சிக்க போற? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லைவ் யூனிட், நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி, நம்ம இந்த உடலின் கட்டமைப்பு, அதுதான் அந்த சித்தகம் என்ற சொல். உயிரும் உடலும் உயிரும் அறிவும் உடலும் ஒன்றிணைந்து இயங்குவது. வணக்கம் நேயர்களே, டாக்டர் CKN அவரோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அது சார்ந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நீங்கள் வந்து மனசு அமைதி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னோட மனசு நீ அமைதியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஐ அக்ரி. ஆனால் ஃபுல்லாக நான் அக்ரி பண்ணிக்கல சார். ஒன்று நீ அக்ரி பண்ணிக்கலனா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏன்னா ஐ எம் ரெப்ரசன்டிங் த பீப்புள். ஓகே, எனக்கு டெஃபினட்டாக என்னோட இருக்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் பிரதிபலிக்கலாம். அதனால தான் இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் பாத் போகிறாங்கல்ல சார், நிறைய பேர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகிறாங்க. முன்னாடி ஆன்மீகம் வந்து கம்மியாக இப்போது ஜாஸ்தியாக இருக்கா? முன்னாடி வந்து நிறைய பேருக்கு வந்து கோவில், அப்புறம் இந்த மாதிரியான கோவில் இருக்குன்றது தெரியல, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணுன்றது தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜி வச்சு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. நிறைய பேர் வந்து இன்னும் ஸ்பிரிச்சுவலாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எவ்வளோதான் பேசினாலும் ஸ்பிரிச்சுவலி இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக தானே சார் இருக்கும். பாருமா, இந்த கடவுள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து மனிதன் இயற்கையை உணர்ந்து அதற்குள் சென்று கண்டெடுத்த ஒரு பொக்கிஷம்னே வச்சுப்போம். இதே வந்து ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பெரிய ஃபிலாசபர் இருந்தார். அவர் வந்து காட் இஸ் கிரியேஷன் ஆஃப் ஹியூமன் தாட் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவருக்கு வந்து அந்த ஐடியல் வர்ஷிப்பில் உடன்பாடு இல்லை. அவரும் நம்மளை போல் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு மனிதன். 1890 பிறக்கிறார், 1986 மறைகிறார். ஒரு பெரிய ஃபிலாசபர் அவர் கடவுள் இல்லைன்னு சொல்ல, ஐடியல் வர்ஷிப் வேணான்னாரு. அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. காட் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் ஹியூமன் தாட்னு சொல்லிட்டார் அவர். இது ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படின்னா இப்போ நீ வந்து ஒரு ஒரு மனிதனாக, உங்கள் குடும்பத்தில் நீ ஒரு பெண்மணியாக பிறந்த, உன்னுடைய பேரண்ட்ஸனுடைய முக்கியமான கோல் என்ன? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான தகுதி பொருளாதாரத்தின் அடிப்படையில் அமையும். இது ஒத்துக்கிறியா? அதுக்கு உன்னை தயார்படுத்துகிறாங்க. எப்படி? உனக்கு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே ABCD எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்பர் சொல்லிக் கொடுக்குறாங்க, கலர் சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாம் சொல்லிக் கொடுத்து ஓரளவுக்கு ஒன்று எடுத்து உன்னை ஒரு ப்ளே ஸ்கூலில் அனுப்பிச்சு, உன்னை ஒரு ப்ரைமரி ஸ்கூலுக்கு போய், செகண்டரி ஸ்கூலுக்கு போய், அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போய் படித்து நீ ஒரு வேலையை தேடி நீ உனக்கு தேவையான பொருளாதாரத்தை நீ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாய். அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு ஆண்மகனை திருமணம் செய்து கொண்டு உனக்கு உண்டான குழந்தைகளை ஈன்றெடுத்து வாழும் பொழுது அந்த குழந்தைக்கு நீ செய்ய வேண்டியதற்காக நீங்கள் புருஷனும் மனைவியும் சேர்ந்து சம்பாதிக்கும் பொருளை
உங்கள் குடும்பத்தை நடத்தி செல்வதற்காகவும் உங்களுடைய வருங்கால குழந்தைகளை உருவாக்குவதற்காகவும் அவங்க கல்விக்கு செலவு செய்வதற்காகவும் இப்படியே தானே போகுது ஒரு வாழ்க்கை. இது புரிஞ்சிச்சு இல்லை? இப்போ இதில் என்ன, ஒரு ஸ்கூலுக்கு எதுக்கு போகிற, எல்லா சப்ஜெக்டும் படிக்கிற, கணக்கு, லாங்குவேஜ், சயின்ஸு, பூகோளம், ஹிஸ்ட்ரி, எல்லாம் ஜியாகிரஃபி எல்லாம் படிக்கிறோம். அது வந்து வி ஆர் செகண்டரி ஸ்கூல், அதான் +2 வரைக்கும் வி ஸ்டடி த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எவ்ரி சப்ஜெக்ட், அந்த அடிப்படை. இது புரிஞ்சிடுச்சா? கல்லூரிக்கு போனோடனே என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளே போகிறோம். ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இல்லை ஒரு எம்பிபிஎஸ், ஒரு வாட்டெவர் இன்ஜினியரிங். அங்கே போய் என்ன படிக்கிறோம், இந்த ஸ்கூலில் படித்த அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கோர் ஸ்டடீஸு, அப்ளிகேஷன், அதை எப்படி பயன்படுத்துவதுன்றது தான் அந்த படிப்பு. இது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் மேலே படிக்க போகும்போது என்ன ஆகும், அதுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும், இந்த அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தி, இப்போ பிரின்சிபிள்ஸும் தெரிஞ்சிச்சு, அப்ளிகேஷனும் தெரிஞ்சிச்சு, இதை அப்ளை பண்ணி ஏதாவது புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும். இதான படிப்பு. இதுக்கு ஒரு இந்த எஜுகேஷனில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக இந்த பாத்வே ஆஃப் இந்த கல்வி என்னும் பாதையை நாம் வகுத்து வைத்திருக்கிறோம். இங்கே ஆன்மீகத்துக்கு பாதை கேட்குற. ஆமாம் சார். ஆன்மீகத்துக்கு பாதை கிடையாது. எப்படி இருக்க முடியும்? இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணால் நமக்கு வந்து எந்த மாதிரி பண்ணா? அதான் சார், இப்போ நிறைய பேர் வந்து துறவிகளாக போகிறாங்கல்ல சார், எனி ரிலிஜன் ஃபார் தட் மேட்டர். அவன் போய் அவன் பாதையை தேடுறான் சார். அதான் சார், அப்போ நான் என்னோட கொஸ்டினே அதான், என்ன கோல்? அப்போ வாட் யூ மீன் பை இந்த இது எல்லாமே பண்ணுறதுக்கு? இப்போது இந்த சார் ஓகே, இப்போ உங்களோட இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நான் ஸ்பிரிச்சுவலி ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி ஓகேன்னா நான் ஸ்பிரிச்சுவலி நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், ஏன்னா ஐ பிலீவ் இன் காட், ஐ பிலீவ் இன் சுப்ரீம் பவர் எல்லாமே. நிறைய பேர் இப்போ வந்து இந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்கல்ல சார். நம்ம ஆஸ்திகம் நாஸ்திகம் 2 இருக்குமா? ஆமாம். அப்போ அவங்களுக்குலாம் வந்து என்ன சார் ஒரு கோல் இருக்கும்? அதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்களாக வாழ்ந்து வரும் நம் மனிதகுலம், நம் முன்னோர்கள் பலவிதமான இயற்கையின் தத்துவங்களையும் தாற்பயங்களையும் உணர்ந்து சில விதமான இந்த மதம், கடவுள் இதையெல்லாம் உருவாக்கி வைத்து சென்றிருக்கிறார்கள். அதை நாம் பின்பற்றி வருகிறோம். அதுக்கு உண்டான கோயில் இது அதெல்லாங்குது, மெனி ரிலிஜனுங்குது, டிஃப்ரெண்ட் காடுக்குது, எல்லாமே இருக்குது. நீ கேட்குற கேள்வி அப்படின்னா என்னன்னா, நான் எந்த பாதையை செலக்ட் பண்ணோம் அப்படின்ற சயின்ஸ் அண்ட் ஃபெய்த். இது பாருமா, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம்மா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு இட்லி சட்னி பண்ணி வச்சுருப்பாங்க. மறுநாள் பார்த்தா ஏதோ ஒரு பூரி கிழங்கு இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல, போகிறோம், மெனு கார்டில் பார்த்தா எல்லாமே இருக்குது. இட்லி இருக்குது, வடை இருக்குது, பொங்கல் இருக்குது, உப்புமா இருக்குது, தோசை இருக்குது, ரவா தோசை இருக்குது, பூரி கிழங்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நீ இதில் எது செலக்ட் பண்ணி சாப்பிட போகிற? உனக்கு பிடிச்சது. ஆமாம், இட்லி வடை உனக்கு பிடிச்சது. சில பேருக்கு பூரி கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவாங்க. இங்கே சூஸ் பண்ணுறல, அங்கேயும் நீ தான் சூஸ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதுங்க உங்களுக்கு சார்? இப்போ நான் வந்து கடவுளை ஓகே சார், இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் கடவுளை வேண்டிகிட்டே இருக்கேன் சார். திடீர்னு எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எனக்கு கடவுள் மேலே இருக்கிற பற்றோ இல்லை என்னை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்து மேலே எனக்கு பெருசாக ஒரு நம்பிக்கை போயிடுதுல்ல, அந்த நம்பிக்கையை திருப்பியும் ரீகெயின் பண்ணி பெரியவங்க வந்து உணர்ந்து, அதாவது 18 சித்தர்களில் வந்து கடைசி சித்தர் வந்து சிவவாக்கியர். அவர் வந்து நம்ம சிவன் மலைன்னு இருக்குது அங்கே பக்கத்தில், தெரியும், அந்த முருகர் கோயில் அவர் தான் கட்டினது. அது எவ்வளோ வருஷம் ஓல்டது. அது இப்போது இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி, அது ஒரிஜினல் பின்னால் இருக்கும், பார்க்கலாம். நீ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கோயிலே இருக்குது. அவர் வச்சது தான் அந்த மூலஸ்தானம்லாம். அவர் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் அதெல்லாம் நம்ம உள்ளே போக வேணாம். அவர் வந்து அவர் வந்து ஒரு சித்தர் பெருமான். அவர் வந்து ஒரு பாட்டு, அவருடைய பாட்டு சிவவாக்கியருடைய இலக்கியங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு பாட்டு வருது. இந்த பாட்டை நீ எப்படி புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியாது. இதை நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். நான் நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சூடியே சுத்தி வந்து முணுமுணுக்கும் மந்திரங்கள் எதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியுமோன்ட்டார். இப்போ ஒரு சட்டியில், மண் சட்டியில் பிரமாதமான ஒரு சாம்பார் வைக்கிறேன், ஓகேயா, வாழைக்காலாம் போட்டு, அவ்வளோ சுவையாக இருக்குது.
அது அந்த சட்டிக்கு தெரியுமா? தெரியாது. உன் நாக்குக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம். இதிலிருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிற? நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சூடியே சுத்தி வந்து முணுமுணுக்கும் மந்திரங்கள் எதடா இல்லைன்ட்டாரு. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்ன்ட்டாரு. சிவன் அப்படின்னா ஜீவன் என்று பொருள். ஜீவன்ன்றது வடமொழி, தமிழில் நாதன் என்று பொருள். நாதன்னா அந்த உயிருக்குள் உடலுக்குள் இருக்கிற உயிர், அது கடவுளின் அங்கம். இதை நீ உணர்வது தான் இந்த உயிர். உன் உணர்வுபூர்வமாக இல்லை, அது உள்ளே இருக்குது, உனக்கு அது என்னன்னே தெரியாது. அதை சென்று நீ தொடுவது தான். அதான் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில்ன்றாரு. நீங்கள் என்ன சொல்கிற? நான் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன்ற. எந்த கடவுளை வேண்டுவ? எந்த கடவுளை வேண்டுவேனா? நீ பிறக்கும் போதே உன்னுடைய கிரக நிலைகளோட உன்னுடைய வாழ்க்கை இதுதான் அந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டை எம்பெட் பண்ணி அமைச்சிட்டாரு. அப்போ நீங்கள் கிரகநிலைன்னு சொல்கிறீங்க, அப்போ அதையும் சொல்லாதீங்க. இல்லைம்மா, பிளானட்ஸ்னு சொல்லிட்டு போயிடுங்க. அப்படி வரலையே. இப்போது ஆங்கில விஞ்ஞானத்தில் கூட என்ன, நம்ம நவீன விஞ்ஞானத்தில் கூட ப்ரூஸ் லிப்டன் என்ன கண்டுபிடிக்கிறாரு? தி கமாண்ட் ஃபார் த ஹியூமன் செல் டு ஆப்ரேட், ஒரு மனித உயிரணு இயங்குவதற்கு கட்டளை வெளியிலேருந்து வருதுன்றாரு. அதுக்காக ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. அப்போ நம்ம இயற்கையால் வழிநடத்தப்படுபவர்கள். உன் கண்ட்ரோலில் இல்லை உன் பாடி. நேச்சர் தான் உன்னை ஃபங்க்ஷன் பண்ணுது. இதை நீ எப்படி புரிஞ்சிக்க போகிற? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லைவ் யூனிட், நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி, இந்த உடலின் கட்டமைப்பு, அதுதான் அந்த சித்தகம் என்ற சொல். உயிரும் உடலும் உயிரும் அறிவும் உடலும் ஒன்றிணைந்து இயங்குவது. இந்த உயிரும் அறிவும் உடலும் ஒன்றிணைந்து இயங்கக்கூடிய இந்த உயிரோட்டம் உள்ள இந்த மனிதனின் ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்வு, இது இயற்கையை சார்ந்திருக்கிறது. அந்த இயற்கைக்கும் உனக்கும் இருக்கும் அந்த உறவை தேடி கண்டுபிடிப்பது தான் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப். புரிஞ்சிச்சாப்போ? சார் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். அந்த உறவை நீ எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாய்? ஸ்பிரிச்சுவல் பாத்துன்னு கேட்குறீங்க. அதுக்கு உண்டான பாதையை நீ எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாய், எதை தேர்ந்தெடுக்க போகிறாய் என்பது உன்னுடைய முயற்சியின் வாயிலாக அமையும். அதற்கு கிரகங்களின் ஆதிக்கம் துணை புரிய வேண்டும். முன்னாடிலாம் நமக்கு நிறைய பேர் இருந்தாங்க சார் கைட் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் கைடன்ஸ் வராது. இதில் 2 2 4 4 2 6 சொல்லி கொடுக்கறதுக்கு இது வாய்ப்பாடு இல்லை. அது எஜுகேஷனல் கரிக்குலம். ஒரு குரு இல்லாமல் எந்த ஒரு விஷயம் குரு கிடையாது. இதுக்கு குரு இருக்க முடியாது. ஏன்னா இது அந்த கற்றல், லேர்னிங்னு ஒன்று வருது இல்லை, கற்றலுக்கு அப்பாற்பட்டது. கற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்கும் பொழுது அங்க குருவோ மாணவனோ இருக்க முடியாது. அப்ப இது ஒரு புரிதலா சார்? அது நீ எப்படி ஒண்ணா எடுத்துக்கோ. உன்னுடைய 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 மனம், நெஞ்சம், உள்ளம்னு 3ஆ பிரிக்கிறாங்கல்ல, அது உள்ளத்துல போய் நிக்கிறது. உள்ளத்துல போய் நிக்க உன்னை மனசு விடாது. மனசு குரங்கு ஓடிக்கிட்டே இருக்கும், அது அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆசாபாசங்களுடன் கட்டுப்பட்டு நிற்கும். இதற்கு உங்களுக்கு தேவையான அந்த ஸ்பிரிச்சுவல் பாத், எதையோ ஒன்றை அடைய நினைக்கிறாய், எதையோ ஒன்றை தெரிந்து கொள்ள நினைக்கிறாய். அந்த மாதிரி வரும்போது உன்னுடைய பாதை, அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துன்றத, இதுக்கு குரு கிடையாது, இது கற்றலுக்கு அப்பாற்பட்டது. ஒரு மனித வாழ்க்கையில் அதற்கு உண்டான அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போய் ஏதோ ஒரு நிலையை அடைவதற்கு, அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த மனித உடலுக்கும் உடலுக்குள் இருக்கும் உயிருக்கும் அந்த இயக்கத்தினால் ஏற்படும் அறிவுக்கும் அந்த இயற்கைக்கும் உண்டான அந்த உறவினை எப்படி சென்று நான் தெரிந்து கொள்ளப் போகிறேன், அதை எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியாது, அது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. உணவுபூர்வமாக எப்படி நான் அதை உணர்ந்து கொள்ளப் போகிறேன் என்பதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை உன் கையில் இருக்கிறது. இதற்கு எந்த குருவும் உங்களுக்கு உதவ முடியாது. வணக்கம். எனக்கு புரிஞ்சுது, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சுவாரஸ்யமான ஒரு சில கொஸ்டின்ஸோட உங்களை மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா. எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.